பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் ஜெயலலிதா இடையிலான சந்திப்பு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னை அண்ணா சாலையில் நடைபெறும் போராட்டம் குறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, தற்பொழுது EVKS இளங்கோவனுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில் நடைபெற்ற தேசிய கைத்தறி விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. குறிப்பாக சென்னையில் கூட பல்லவன் இல்லத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று EVKS இளங்கோவனின் உருவ பொம்மைக்கு தீ வைத்து எரித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையிடமான சத்தியமூர்த்தி பவனிலும் அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் தங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சரை சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எழுப்பிய EVKS இளங்கோவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய MGR சிலையிலிருந்து பேரணியாக சென்று சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட முற்பட்டார்கள். அப்பொழுது அங்கு கூடிய காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அங்கு உருவபொம்மையை எரித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தாரபூர் டவர் அருகே இருந்து அவர்கள் உருவபொம்மையை எரிக்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் மற்றும் அதிக அளவிலான அதிமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லலிதா, அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிக அளவில் கோபத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் பகிரங்கமாக இளங்கோவன் தங்களுடைய பொதுச் செயலாளரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதே போன்று பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர் மீதான நடவடிக்கைகள் அதிக அளவில் பாயும் என்பது போன்ற கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா.